மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755500302222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. கூட்டம் கூடுது கூடல ஓட்டு போட வேண்டாம், நடிகராவே பாருங்க, ஏதா வேணா இருந்துட்டு போகுது. மக்கள் கையில் இருக்கு 2026 மிகப்பெரிய வாக்கு அரசியல் இருக்கு. அதை மையப்படுத்திட்டு இன்னைக்கு மடைமாற்றும் வேலை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சமூக நீதி நீங்க பேசுறீங்கன்றனால நான் கேக்குறேன். இதே விஜய் அவர்கள் கவின் நீங்க டைரக்டா போய் பார்க்கலையே, அப்ப எங்க 1000 முறை இதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? மிட் நைட்லயும் போகக்கூடிய இடங்கள்லயும் போறவருக்கு அங்க போறதுக்கான தேவை வரும்போது, நேரம் வரும்போது நிச்சயமாக எப்ப சார் அந்த நேரம் வரும்? ஒரு விஷயத்த மடைமாற்றம் பண்ணி சொல்லக்கூடியதுதான் திமுகவுடைய வேலையா இருக்கும். அவர் பேசக்கூடிய இடத்துல வேறு ஒரு பாயிண்ட் இருந்தது, அந்த இடத்துல உயரழுத்த கம்பி இருந்ததுனால ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக ப்ரிகாஷனாக கொடுத்த ஒரு லெட்டர். அதை இன்றைக்கு தான் 10 நாள் கழிச்சு நீங்கள் வெளியிடணுன்ற அவசியம் இல்லை, அது அன்னைக்கே நீங்கள் கொடுத்துருக்கலாம். மின்சார ஒயரை துண்டிக்கலை, ஸ்பீக்கர் ஒயரை துண்டிச்சது இவங்க தான். இதற்கு முன்னாடி திருச்சியில கேம்பெயின் பண்ணீங்க. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது நாகையில கொஞ்சம் கூட்டம் குறைந்ததாக பார்க்கப்படுது. நாகையில என்ன மக்கள் தொகை இருக்கோ அந்த கூட்டம் தான் வரும். இப்ப இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? இவர்கள் ஒரு விஷயத்த இல்லாத மாதிரி காட்டி தான் இல்லாம போகிறதுக்கான ஒரு வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்களுக்கு மிகப்பெரிய பயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு திமுக கூட இருந்துகிட்டு பாஜகவை எதிர்க்கணும், இல்லைன்னா பாஜக கூட இருந்துகிட்டு திமுகவை எதிர்த்திருக்கணும். தனி ஆளாக நின்று 2 பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறது தான் இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கு. நீங்க ஒட்டுமொத்த பேரும் கதர்வதற்கு காரணம் இவர் தான். திமுக ஓட்டு திமுக கிட்ட இல்ல, சீமான் அவர்கள் ஓட்டு சீமான் கிட்ட இல்ல, காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸ் கிட்ட இல்ல, பிஜேபியினுடைய ஓட்டு பிஜேபி கிட்ட இல்ல, அண்ணா திமுகனுடைய ஓட்டு அண்ணா திமுக கிட்ட இல்ல. இங்க இருந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள்ல இருந்து வந்தவர்கள் தான். இன்னைக்கு எங்கேயோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தவர் போதெல்லாம் சித்தரிக்க கூடாது. அந்த மாற்றம் நிகழதான் போகுது. காட்சி மாற்றம் வந்துருச்சு, நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் உண்டு. திமுக நிர்வாகி ஒருத்தர் திருவள்ளூர்ல விஜய் அவர்களை நாங்க நுழைய விட மாட்டோம், கால் வச்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணில பேசியிருக்காரு. கருத்தியெல்லாம் போதுங்க, கால் வைக்க முடியாதுன்னா நீங்களாம் என்ன ரவுடியான்னு வரதான் போறாரு. தலைவர் தளபதி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க பயணம் பண்றாரு, 2-3 இடங்கள்ல பேசுறாரு. உங்களுக்கு அதற்கு மேலும் நீங்க திமுகல இருக்கீங்களா இல்ல அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு மாறி போறீங்களான்றதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கணும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேக ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நாகையில சுற்றுப்பயணம் போனாங்க. என்ன மாதிரியான வரவேற்பு இருந்துச்சு? களத்துல என்ன சிக்கல்லாம் இருந்துச்சு சார்? இல்ல, களத்துல சிக்கல்னு எங்களுக்கு ஒன்றும், உங்களுக்கு என்ன சிக்கல் என்ன பதில் தேவைன்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம். இல்ல களத்துல யூசுவலா நீங்க இப்போ திமுக தரப்புல மின்வெட்டு ஏற்படுத்தினாங்க, ஒயர் கட் பண்ணி விட்டாங்கன்னு கடந்த அந்த கேம்பெயின்ல சொன்னீங்க. அந்த மாதிரி இந்த கேம்பெயின்ல வயரை கட் பண்ண, அதாவது ஒரு விஷயத்த மடைமாற்றம் பண்ணி சொல்லக்கூடியதுதான் திமுகவுடைய வேலையா இருக்கும். அதாவது உயர் அழுத்தம், அவர் பேசக்கூடிய இடத்துல வேறு ஒரு பாயிண்ட் இருந்தது, அந்த இடத்துல உயர் அழுத்த கம்பி இருந்ததுனால ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக ப்ரிகாஷனாக கொடுத்த ஒரு லெட்டர். அதை இன்றைக்கு தான் 10 நாள் கழிச்சு நீங்கள் வெளியிடணுன்ற அவசியம் இல்லை, அது அன்னைக்கே நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதுக்காக பொதுமக்களுக்காக விநியோகம் செய்யக்கூடிய மின்சாரத்தை நிறுத்துங்கன்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. புரியுதுங்களா? அதே போல் மின்சார ஒயரை துண்டிக்கலை, ஸ்பீக்கர் ஒயரை துண்டித்தது இவங்க தான். கரண்ட்டை காவல்துறை தான். புரியுதுங்களா? காவல்துறை தான். அதனால இன்னைக்கு மடைமாற்றம் செய்யும் விதமாக புதுசாக ஒரு காரணம் சொல்லும் விதமாக எல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்களே பார்த்துருப்பீங்க, வண்டிக்குள்ள உட்காந்துட்டு கை காட்டக்கூடாது, எந்திரிச்சு நிற்கக்கூடாது. அதுக்கெல்லாம் விஜய் அவர்களே விளக்கம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? பிரதமருக்கு நாங்கள் 20 நிபந்தனைகள் விதித்தோம், ஒரு வழக்கு போட்டோன்னு சொல்லுங்கள். 20 நிபந்தனைகள் விதித்தது உங்களால் சொல்ல முடியுதுல்ல? நிபந்தனைகள் எதுவும் மீறப்படலையா? அதே மாதிரி நடந்துக்கிட்டாரா? ஏன் எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படலை? இப்போ உங்க மேல எதுவும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா? நீங்க போடுங்க, இது அரசியல் வழக்கு. 1000 வழக்குகள் சந்திக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு. இல்ல, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். நேரம் கடந்து பேசினாரு, அதிகப்படியான வாகனங்கள்ல வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் வந்தாலும் மக்கள் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வழக்குகளை சந்திக்கிறதுக்காக எந்த தயக்கமும் கிடையாது. இவங்க வழக்குகள் போடுறதுனால கூடி குறுகி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறதும் கிடையாது. இதற்கு முன்னாடி திருச்சியில் கேம்பெயின் பண்ணீங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நாகையில் கொஞ்சம் கூட்டம் குறைந்ததாக பார்க்கப்படுது. நாகையில் என்ன மக்கள் தொகை இருக்கோ அந்த கூட்டம் தான் வரும்.
நாங்க அப்படின்னா ஆளு நாகையில காசு இப்ப கொடுத்து 2 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா 2 லட்சம் மக்களும் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல என்ன முடியாதுல்ல? கேக்குறேன், பூண்டி கலைவாணன் ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துறாரு. ம். அந்த கூட்டம் எல்லாம் அங்க உள்ள கூட்டம்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்தவங்களும் வெறும் நாகை மக்கள் மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாகை மக்கள் தான் வந்திருக்காங்க. இல்லையே. திருவாரூருக்கு போகும்போது அங்க உள்ள மக்கள் தான் வந்திருக்காங்க. இல்லையே, நீங்க நாகையில இருந்து திருவாரூர் போனீங்க இல்லையா? ஆமா. நாகையில இருந்து திருவாரூர் போகும்போது நாகையில இருந்தே டிராவல் ஆகி 2000 பேர் வந்ததாகவும் தகவல் இருக்கே சார். சரி, அந்த 2000 பேர் தானே சொல்ல முடியும். மொத்தமே 2500 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அப்போ அப்படி அங்க சொல்லல. ஒரு 500 பேர் கடந்த இருந்தாங்க. இப்போ நீங்க திருச்சியில 2000 வந்து பேர் இருந்தீங்க. மத்திய பகுதி அப்படிங்கறனால கண்டிப்பா அங்க மக்கள் தொகை இங்க அதிகமா பாருங்க, இருக்கும். இப்போ இது வந்து ஒரு மாஸ் லீடர், ஒரு கரிஷ்மாட்டிக். ஓகே. அதை வந்து இப்போ இன்னைக்கு நீங்க உடைச்சிட முடியாது. உங்களுடைய எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் இவர்களுடைய விமர்சனங்களால இங்க கூட்டம் இல்லை, இங்க கூட்டம் இல்லை, ஏதோ புதுசா இப்பதான் இவங்க வந்த மாதிரியும் இல்ல சார், இது அதை எதிர்க்கட்சிகள் பார்க்கறதுக்காக வைக்கக்கூடிய விமர்சனம் ஆளும் கட்சியும் சேர்ந்து தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? எல்லாமே யாருடைய பார்வையாக இருந்தாலும் இது வரைக்கும் திருவாரூர்ல அந்த தேருக்காக வரக்கூடிய கூட்டத்தை விட அதிகப்படியான கூட்டம்னு அங்க இருக்கக்கூடிய மக்களை நான் நேரடியாக களத்துல நின்று பேசும்போது எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் யாருன்றது அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்காது. அப்போ யதார்த்தமான ஒரு சூழல்ல பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பேரை சந்திச்சேன், பேசினேன். அங்க இருக்கக்கூடியவர்கள் சொன்ன தகவல், இதற்கு கூடக்கூடிய கூட்டத்தை விட இங்க இப்போ வந்திருக்கிறது அதிகப்படியான கூட்டம் அண்ணா வந்திருக்கு அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காங்க. அதுதான் சாட்சி. சரி சார், இப்ப இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படணும்னு கேட்குறேன். நான் எங்க சார் கவலைப்படுறேன் கேக்குறேன். இப்போ நீங்க ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, தன்னெழுச்சியா வந்து கூட்டம் கூடுது அப்படின்றீங்க. அப்ப இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்க வர இல்ல முயற்சி என்பது ஒவ்வொரு முறையும், அதாவது நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு மக்களுடைய மிகப்பெரிய ஒரு தேவையும் அதாக தான் இருக்கு. இங்கே மிகப்பெரிய இந்த இப்போ முதல் வாக்காளர்கள் மட்டும் இல்லை, இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடியவர்களும் எடுத்தாலும் சரி, இப்போ அன்னைக்கு அவருடைய ரசிகராக பார்த்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இன்னைக்கு மாற்றம் வேணும்ன்றதை முடிவு பண்ணிட்டான். அப்போ அதற்கான களத்தில் வந்து நிற்கிறான். இங்கே இருக்கக்கூடியவன் அத்தனை பேரும் இன்னைக்கு புதுசாக செஞ்சு எல்லாம் ஏஐ ரொபோட்டிக்கை கொண்டு வந்து நிறுத்தலை. புரியுதுங்களா? இவங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் தெரியாமல் வச்சிருந்தது உங்களுடைய தப்புன்னு இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒத்துக்கணும். அரசியல் மயமாக்கலன்னு சொல்லிட்டு தலைவர் தளபதி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அரசியல் தெரியுதா சார்? நிச்சயமா தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அப்ப மரத்துல ஏறி நிக்கிறது, அப்புறம் அந்த திமுக கூட்டத்துல, அண்ணா திமுக கூட்டத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகக்கு கலைஞ்சிருக்கும், ஸ்டாலினுக்கும் நிக்கிறாங்க சார். நான் பதில உள்வாங்குங்க. தஸ்லீமுக்கு என்ன பிரச்சனை? என் கேள்வி இல்ல, அதான் சொல்றேன். இவங்களுக்கு எல்லாம் அங்க கூட்டம் ஏறலாம் மரத்துலன்றத 2 பேரும் டிபேட்ல உட்காருவோம். நான் அதுக்கான ஆதாரங்களை காட்டுறேன். இல்ல சார், இப்போ இவருக்கு மட்டும் இல்ல, பொது சொத்து சேதப்படுத்தப்படுது. மரத்துல ஏறனவன மரத்தை கீழ தள்ளி விட்டானா? மரத்தை தள்ளி விடல. இப்போ நீங்க லாஸ்ட் டைம் கேம்பெயின் அப்ப திரும்பவும் சொல்றோம், என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். இங்க பாருங்க, மானடப்ப என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். ஏர்போர்ட்ல பேரிகார்டு கீழ நிக்க வச்சிருந்த பேரிகார்டு கீழ விழுந்ததை தவிர்த்து என்ன நடந்துச்சு? பொது சொத்து சேதம் விளைவிக்கப்பட்டிருக்குன்னு காவல்துறை தரப்புல அப்படிதான் சொல்லும். 505 வாக்குறுதிகள்ல 99% நிறைவேற்றிட்டோம். எத்தனை சதவீதம்? அது திமுக தரப்புல சொல்லக்கூடியது. ஆளக்கூடியது யாரு? திமுக. அதான் அவங்க சொல்றாங்க. அததான் சொல்ற, 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சண்முகம் அண்ணன் சொல்றாரு, அந்த 1% தான் இவ்வளவு இருக்கான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு. 256 வாக்குறுதிகளை எங்களால நிறைவேற்ற முடியாது சட்டமன்றத்துல சொல்லி அதை ஒரு இதா போட்டு பத்திரிகைகள்ல செய்தியும் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் சொல்வதுதான் இவங்களுக்கான வேலை. உங்களுக்கு தேவை வழக்கு போடணும், எல்லாத்தையும் ஃப்ளைட்டை பறக்க விடலன்னு கூட சொல்லி போடுங்க. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வழக்குகளை நீதிமன்றத்தில் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். எத்தனை வழக்குகள் வேணாலும் போடுங்க. இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேச மாட்டாங்க, கம்யூனிசத்தை பேசுவாங்க, மற்றதெல்லாம் பேச மாட்டாங்க. பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டதா சொல்லுவாங்க. தலைவர் தளபதி அவர்கள் பேசும்போது பேரிகார்டை தாண்டி தளபதியை நோக்கி போவான். தன்னுடைய ஆளுமையை பார்க்கணும், தன்னுடைய தலைவரை பார்க்கணும், தன்னுடைய தளபதியை பார்க்கணும், வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கணும் ஓடுவான். ஆனால் நீங்க வந்து கரூர்ல மீட்டிங் நடத்தும் போது, இல்ல சொல்லிடுறேன், கரூர்ல நீங்க மீட்டிங் நடத்தும் போது உங்க இந்த முதல்வர் பேசும்போது பேரிகார்டை எகிரி குச்சி வீட்டுக்கு போவோம். இது அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம். 75 ஆண்டுகால திராவிட பாரம்பரியம். இது வந்து அரசியல் மயப்படுத்தப்படாத இவர்கள் சொல்லக்கூடிய கூட்டம். இது எல்லாமே தான் வந்து, இது என்னுடைய கருத்துலாம் இல்ல சார், எதிர்கட்சிகளோ இல்லனா வந்து அரசியல் நான் பதிவு பண்ணக்கூடியது அத்தனையுமே அரசியல் கட்சிகளுக்கு தான். அதான் அரசியல் கட்சிகள் தரப்புல வைக்கக்கூடிய இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு நடிகர் அந்த இடத்துல கூடுனார்னா இயல்பா தன்னெழுச்சியா இவ்வளவு கூட்டம் வரத்தானே செய்யும். இதுக்கு ஏன் எல்லாரும் பதறீங்க? இதுக்குதான் கேக்குறோம்.
கிட்னி திருட்டை பத்தி பேசுங்க. உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய குழுவை கொண்டு போயிட்டு அதுக்காக ஸ்டே வாங்குறீங்க, விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றதை தட்டி கேளுங்க. மக்கள் பிரச்சனையை பேசுங்க. கூட்டம் கூடிடுச்சு, கூட்டம் கூடுது, கூடல ஓட்டு போட வேண்டாம், நடிகராகவே பாருங்க, எதா வேணா இருந்துட்டு போகுது. மக்கள் கையில் இருக்கு 2026 மிகப்பெரிய வாக்கு அரசியல் இருக்கு. அதை மையப்படுத்திட்டு இன்னைக்கு மடைமாற்றம் வேலை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தருக்கும் புடவை கொடுக்கறது, பிரியாணி போடுறது, சாராயம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு தரது, இதுதான் உங்களுடைய நோக்கமா? இதுதான் திராவிடமா? இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி நீங்க பேசுறீங்கன்றனால நான் கேக்குறேன். இதே விஜய் அவர்கள் கவின் நீங்க டைரக்டா போய் பார்க்கலையே, அப்ப எங்க 1000 முறை இதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? அவர்களுக்கு அவர் குடும்பத்தாரோட தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறாரு. நிச்சயமாக அங்க பயணம் பண்ணுவாருன்னு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மிட் நைட்ல எல்லாம் போய் விஜய் பாத்துருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல விஜய் போய் பார்க்கவே இல்லையே. இல்ல, நான் அதான் கேக்குறேன். மிட் நைட் வரைக்கும் போயிருக்காருல்ல, அப்ப அவர் எதையும் தவிர்க்கலல்ல. இத தவிர்க்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லன்றாரு. இந்த நேரத்துல நீங்க தவிர்க்கிறது நீங்களும் ஓட்டு அரசியலுக்காக செய்றீங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படினா ஆணவ சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்லி குரல் கொடுத்திருக்க மாட்டாரு, அறிக்கை கொடுத்திருக்க மாட்டாரு. சார் அது எல்லாருமே தான் சார் சொல்றாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய, அப்ப திமுக தான் அப்படிதான் சொல்லுதா? எல்லாரும் சொல்றதுதான் சொல்லுதா? திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க, இன்னும் நிறைவேற்றல அப்படிங்கிறது எல்லாருடைய. எப்ப நிறைவேற்றுவாங்க? அது அவங்கள்ட்ட தான் சார் நம்ம கேட்கணும். நான் என்ன கேக்குறேன், பத்திரிகையாளரை எப்ப கேட்க போறீங்க? திமுக தரப்புல இருந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி நேர்காணலுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாங்க கேட்போம் சார். இத இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி போய் நின்னு நீங்க வந்துச்சுன்னா கூட்டம் கூடும் அப்படின்றீங்க. ஓகே, ஏற்றுக்கக்கூடிய கருத்தாவே வச்சுக்கலாம். ஆனா நீங்க மிட் நைட்லயும் போய் பார்த்ததெல்லாம் இருக்குல்ல, ஏன் கவின் விஷயத்துல மட்டும் நீங்க போய் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குல்ல. ஏன்னா இப்போ அதிமுக தரப்புலயும் நேரடியாக போய் பார்க்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல திமுகவிலையும் பெரிய அந்த சிஎம்ஓ இல்ல டெப்டி சிஎம்ஓ போய் பார்க்கல அப்படின்னும் போது அவங்க ஓட்டு அரசியலை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, அப்ப நீங்களும் ஓட்டு அரசியலை நோக்கி தானே நகர்றீங்க. திமுக அந்த மாவட்டத்துக்கே போயிட்டு உங்களால போகவே முடியல. அவர் எங்கேயுமே போகல. ஆமா, இப்ப அதுதான் சார். அதுதான் சொல்றேன். உங்கள மாதிரி பாசிச சிந்தனை இவருக்கு இல்ல. உங்கள மாதிரி பாசிச சிந்தனை இவருக்கு இல்ல. அததான் சொல்றேன். மிட் நைட்லயும் போகக்கூடிய இடங்கள்லயும் போறவருக்கு அங்க போறதுக்கான தேவை வரும்போது, நேரம் வரும்போது நிச்சயமாக போவார். அந்த நேரம் வரும் இல்ல, அதுதான் அவரை கேட்கணும். அதாவது எப்ப நேரம் வரும்னா, நீங்க விருப்பப்படக்கூடிய நேரத்துக்கு போகணும்ன்ற அவருக்கு எந்த இதுவுமே இல்லையே. அவரு அந்த வீட்டுக்கு எப்பவுமே போன்ல பேசியிருக்கிறாரு, ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு உதவிகரமா இருப்போன்றாரு. தொண்டர்கள் போயிருக்கிறாங்க. யாரு அந்த போனை கூட முதல்வர் பேசலையே. இங்க இருந்து தூத்துக்குடி போய் கார் தொழிற்சாலை திறந்து வைக்க போகும்போது தானே அங்க உங்களுக்கு அந்த அலைபேசி வேலை செய்யுது. சார் அவரும் போகல, நீங்களும் போல. அப்ப நீங்க ஒரு மாற்று அரசியல்னு சொல்றீங்கல்ல, அந்த மாற்றம் இல்லையே. அது மாற்று அரசியல்னா நீங்க தான் ஜனநாயகத்துக்கான புதிய அரசியல்னா, சமூக நீதிக்கான அரசியல்னா, ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்றுங்க. அவங்க போகல, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன கேக்குறேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க போகல, அவங்க சமூக நீதிக்கான அரசியலா இல்லனே சொல்லிக்கிறீங்க. ஏற்கனவே உங்க சேனல்லயே நம்ம இத பத்தி பேசியிருக்கோம். புரியுதுங்களா? இப்பவும் சொல்றோம், அந்த மாதிரி பாசிச சிந்தனை எங்களுக்கு இல்ல. புரியுதுங்களா? அது போகக்கூடிய நேரத்துல கண்டிப்பா நிச்சயமாக அவர் போவாரு. அதை தவிர்க்கவும் இல்லை, அதை கடந்து போகவும் இல்லை. அதாவது கடந்த சுற்றுப்பயணத்துல பேசினதை விட இந்த சுற்றுப்பயணத்துல நாகையில குறிப்பாக பேசினதுல விஜயுடைய பேச்சுல ஒரு தெளிவு இருந்தது. நிறைய விஷயங்கள், அதாவது லோக்கல் பிரச்சனை நிறைய குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. எல்லாமே வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தது. குறிப்பா நாகையில பேசும்போது அந்த நாகூர் ஆண்டவர் மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அந்த மருத்துவமனை இப்ப அங்க செயல்படுதா சார்? அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவே பேட்டி கொடுத்தாரு. இல்ல சார், அதாவது நாகை எம்எல்ஏ இருக்காருல்ல ஆளுர் ஷானவாஸ், அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, அந்த மருத்துவமனைய அதாவது விரிவுபடுத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அது தற்காலிகமா வேற ஒரு இடத்துல நாங்க இப்போ மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றனால தற்காலிகமா ஒரு இடத்துல வச்சிருக்கோமே தவிர்த்து அந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அந்த பணிகள் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. நான் அவர் என்னன்னா டாக்டர் இல்லைன்னு தான் சொல்றாரு. இந்த இடத்த ஷிஃப்டட் பை எங்க வேணா நீங்க போட்டுக்கங்க, அங்க மருத்துவர் இல்லைன்னு குறிப்பிடுறாரு. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? சானவாசு இல்ல இருக்காருன்னு சொல்றாரு, மாசு இல்லைன்னு சொல்றாரு. ரெண்டத்துக்கும் வித்தியாசம், முரண்பாடு இருக்கு. இவரு மாசு சொல்றாரு 8 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கட்டமைப்புல உருவாக்கி இருக்கும், அங்க பல படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை இருக்கு, அங்க டாக்டர் இருக்காங்கன்னு கேக்குறாரு. தலைவர் தளபதி அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னா இங்க இல்லைன்னு சொல்றாரு. இங்க இல்லைன்னு சொன்னதுக்கும் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு டேட்டாஸ் கொடுக்குறோன்ற பேர்ல மடைமாற்றம் பண்ணாதீங்க. திமுகவுடைய வேலை வந்து மடைமாற்றம். ஆளூர் சானவாச டேட்டாஸ் கொடுத்தாருல, ஏன் குன்னத்துல கொடுக்கல, பெரம்பலூர்ல கொடுக்கல? என்னுடைய தொகுதியில வந்து ஒரு குறை சொல்றீங்க, இந்த மாதிரியா குறையதான் நண்பா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றேன்.
அவர் ஒத்துக்கிறாரு சார். அதாவது என்னுடைய தொகுதியில இந்த மாதிரியான குறைகள் இருக்குது, குறைகள் இருக்கிறத நான் வரவேற்கிறேன், பட் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நான் கையாளுறேன் அப்படின்னு அவர் சைடுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கையாளக்கூடிய சாணவாசம் இங்க எந்த இடத்துலயுமே குறிப்பிட்டு அவர் வந்து சரியான எம்எல்ஏ இல்லன்னு நீங்க சொல்லல. ஆனால் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய கடமையா இல்லையா? வந்து குற்றச்சாட்டாவே முன்வைக்கல சார். நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, இந்த இடத்துல இந்த குறைபாடு இருக்கு, சாணவாசி இந்த இடத்துல குறை சொல்லல, நான் ஒரு பதில் சொல்றேன் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தி இருக்காரு. இப்பவும் சொல்றேன், சாணவாசி எனக்கு நண்பர் தான், ஆனா மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுடைய விமர்சனங்களை தரம் தாழ்ந்து தான் வச்சிங்க, புரியுதுங்களா? கூத்தாடின்னு சொன்னது இதே சாணவாசி தான், புரியுதுங்களா? அதனால நீங்க இப்போ இன்னைக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்கன்னா இதே சாணவாஸ் சட்டமன்றத்தில் இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க எதுவுமே பண்ணி தரலன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு. அததான் சொல்றேன். அதுதான் கடந்த 3 வருஷமா வந்து சட்டமன்ற அந்த இது சட்டப்பேரவை நீங்க சட்டசபையில பேசலனோ, மக்களுக்கு குரல் கொடுக்கலனோ, இங்க எதையும் பேசல, மறுக்கல. ஆனால் இல்லாததை கோடிட்டு காட்டுறாரு. அவர் மரைன் இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னு சொன்னாரு. நீங்க உடனே இங்க வந்து கடல்சார் ஆராய்ச்சி கல்லூரி இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு ஃபேக்ட் செக்னு ஒரு நிறுவனம் வந்து உடனே அவங்க எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு என்ன வேலை? திமுக தரப்பு அடிக்கும் போதெல்லாம் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் வேலையா? எத்தனையோ பிரச்சனைகளை பேசுறாரு, அதையும் பேச மாட்டீங்க சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் 4 பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இதுல வந்து ஒவ்வொரு பகுதியிலும் கேம்பெயின் பண்ணும்போது அவர் பேச நினைக்கிறது பேசுறாரு. ஆளும் கட்சி விமர்சனம், பாஜக விமர்சனம், யார் மீதெல்லாம் விமர்சனம் வைக்கணுமோ அந்த விமர்சன கருத்துக்களை முன்வைக்கிறாரு. வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாகையில பேசியிருக்காரு அப்படின்னா, அந்த தொகுதியில ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் அவர் அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அப்பதானே அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க அப்படின்னு மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே விஜய் முகத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்றது வரவேற்கப்பட்டாலுமே கூட அந்த தொகுதியில யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும்ல. அந்த தொகுதி நிர்வாகியும் ஒரு அறிமுகப்படுத்தலாம் இல்லையா? இதையும் நீங்க வந்து டிசம்பருக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது எப்படி பார்க்கிறது சார்? திமுக நிர்வாகியை கூட இன்னைக்கு தெரியாம இருக்கலாம். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் ஒரு நகரத்திலையும் இல்ல, நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆனா என் சைடுல இருந்து நான் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கறேன்றது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. அததான் சொல்றேங்க. அவர்தான் மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு. ஆமாங்க சார். அவர் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க மொபைல் எடுத்து இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் யாருன்னு போட்டா தெரியாது. அதுல அது கண்டிப்பா வரும். ஆனா இவர் வந்து பேசுறாரு, தனியா பேசுறாரு. அந்த மாவட்டத்தினுடைய செயலாளரையோ முக்கிய பிரமுகர்களையோ தொகுதியில யார் நிக்க போறாங்களோ அவங்கள அந்த வண்டியில ஏத்தலன்றத பக்கத்துல நிக்க வச்சு அறிமுகப்படுத்தி வைக்கணும். அதற்கான நேரமும் வரும், அதற்கான ஒரு பயணமும் இருக்கு. இது ஒரே தடவை இல்லைன்னா உங்களை விட்டுறல, அடுத்தடுத்து பயணங்கள் இருக்கு, புரியுதுங்களா? அது முதல்ல இருந்தே ஒரு அறிமுகம் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிறோம், தலைமைக்கு தெரியப்படுத்துறோம், புரியுதுங்களா? நல்ல கருத்துக்கள் வரவேற்கக்கூடியதுதான், நாங்க நிச்சயமா எடுத்துக்கிறோம். ஆனால் திட்டமிடுதல் எப்படியோ அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. எல்லா மாவட்ட கழகங்கள் யாரு, ஒன்றியம் யாரு, நகரம் யாரு, கிளைக்கழகங்கள் யாருன்னு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்பவும் சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடக்குதுன்னா அந்த கட்சி எல்லா வேலையும் பண்ணும். இப்ப திமுக ஒரு மிகப்பெரிய முப்பெரும் விழா நடத்திச்சு. காசு கொடுத்து ஆட்களை கூட்டு போனீங்க, வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கூட்டு போனீங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னாடியும் மாநாடு நடக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரியும் குடும்பத்தோட வந்துகிட்டு இருந்து உட்கார்ந்துட்டு இருந்தவன் தான் உணர்வுபூர்வமா மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மாற்றமும் வேணும்னு நினைச்சவன். ஒரு ரசிகரை நடிகரை மட்டும் பார்க்கறதுக்காக இப்படி வருவார்னு ஒருபோதும் தப்பு கணக்கு போட்டு இப்பவும் சொல்றேன். இவர்கள் வந்து ஒரு விஷயத்த இல்லாத மாதிரி காட்டி தான் இல்லாம போகிறதுக்கான ஒரு வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளை தான் நான் பொதுவாக தான் சொல்கிறேன், எல்லா கட்சிகளுக்கும். அது இல்லை, அதுக்கு வந்த கூட்டம் இல்லைன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு எழுச்சியும் பயணங்களும் வந்துருச்சு. இன்னைக்கு வீக்கெண்டு வராரு, இவர் வந்து பனையூர் பண்ணையார், இவர் வந்து நடிகர், இவர் வந்து திருப்பி அடுத்த படம் நடிக்க போயிடுவாருன்னு இதெல்லாம் காதில் கூட வாங்கலை. அவர் பாட்டுக்கு அவருடைய வேலைகளை போய்கிட்டு இருக்கு. அவருடைய பாதை தெளிவாக இருக்குது, அதனால பயணத்தில் உறுதியோடு போய்கிட்டு இருக்கிறார். அவருடைய எண்ணம் தெளிவாக இருக்கிறது, அதனால அவருடைய திட்டமும் தெளிவாக இருக்குது, பயணமும் தெளிவாக இருக்குது. நீங்கள் 1000 தடைகளை போட்டாலும் உறுதியாக இருக்கிறார். இங்கே உங்களுக்கு மிகப்பெரிய பயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திமுக கூட இருந்துக்கிட்டு பாஜகவை எதிர்க்கணும், இல்லைன்னா பாஜக கூட இருந்துக்கிட்டு திமுகவை எதிர்த்திருக்கணும். தனி ஆளாக நின்று 2 பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறது தான் இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது. சரிங்க சார். இப்போ நீங்கள் வீக்கெண்ட் அரசியல் அப்படின்னு சொன்னீங்க, அவரும் அந்த கேம்பெயினில் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய மாதங்கள் பார்க்கும்போது இப்போ அடுத்து ஒரு 1.5 மாதம் இன்னும் 2 மாதம் அப்படியே குறைஞ்சபட்சம் மழை இருக்கும் இல்லையா? அப்போ வந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழலும் இருக்கலாம், ஏன்னா அது மழையின் அளவை பொறுத்து. அதே போல் இது வந்து நீங்கள் டிசம்பர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து கேம்பெயின் பண்ணுவோம், அது வரைக்கும் நாங்கள் வீக்கெண்ட் அரசியல் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு உட்படுத்தக்கூடியது தானே? இல்லை, எப்பவும் சொல்கிறோம், அதாவது
முதல் திருச்சியில் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா ஒரு பாயிண்ட்டு, ம். அது கொடுத்தது 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிக்கிட்ட தான் கொடுத்துருக்கீங்க. சரி. சரியான இடத்த தேர்வு செய்யுங்க. அவர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், எல்லாத்தையுமே பார்க்குறாரு. புரியுதுங்களா? அப்போ நாளைக்கு இதே மாதிரி நாளைக்கு கேம்பெயின்ல வந்து சொல்ல முடியாதுல்ல சார்? கேம்பெயின் அது கட்டாயம். புரியுதுங்க? இப்போ அவசியம் எது, முக்கியம் எது 2 இருக்கு. அவசியம் எது முக்கியம் எதுன்ற 2 விஷயம் ஆமா. இருக்கு சார். அதையெல்லாம் தாண்டி நீங்க இப்பதான் அரசியல் கட்சி இன்னைக்கு தொடங்கிருக்கீங்க. அப்ப நீங்க மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுறீங்க? எந்த எல்லாம் அளவுக்கு உங்களுக்கு களத்துல எந்த இடத்துல இருக்கீங்க? ரீச் ஆகலன்னு சொல்லுங்க, நான் இப்போ காட்டுறேன். சார் அந்த ஆதாரத்தை கேட்கல சார். வீக்கெண்ட் அப்படின்னு போகும்போது அத நீங்க வீக்லி ஃபுல்லா இல்லனா வீக்கெண்ட்ல போனாதான் வந்து தொலைக்காட்சிகள்ல தொடர்ச்சியாக லைவ் எடுக்கறாங்க அப்படின்ற கவர்ச்சிக்காக இந்த மாதிரியான ஒரு முன்னோட்டத்தை இங்க எடுத்துருக்கீங்க. பாருங்க, இப்பவும் சொல்றேன், இந்த பர்மிஷன் வாங்கணும் அதெல்லாம் வாங்கணும்ல. அவர் அதே மேடையிலே கேட்டார், உங்களை பார்க்கறதுக்கு நான் யார்ட்டையா பர்மிஷன், என் வீட்டுக்கு வராருன்னா நான் இப்போ ஒரு அழைப்புதல் கொடுக்குறேன், என் வீட்டுக்கு வரணும்னா காவல்துறை பர்மிஷன் கொடுக்கணுமா? வந்துருவாரு. சிரமம் யாருக்கு? உங்களுக்கு தான். கவனமா இருங்க. என்னால் ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்லக்கூடாது, மக்கள் இடையூறு ஏற்படுத்திடக்கூடாது மக்களுக்குன்றது தான் தெளிவாக நடந்து வராரு. தேர்தல் காலகட்டத்தில் வர்றது கண்டினியூவாக தான் போய் ஆகணும். அது இப்பவும் சொல்கிற முக்கியம் எது அவசியம் எதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த அவசியத்தையும் முக்கியத்தையும் கருத்தில் கொண்டு தெளிவாக செயல்படுறாரு. அவருடைய எண்ணமும் திட்டமும் தெளிவாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறேன். உங்களுடைய பார்வையே அப்படி தான் இருக்குது. அதனால தான் எதிர்கள் வந்து அப்படி வரல இப்படி. நீங்கள் 1000 சொல்லுங்கள். நீங்கள் வருடந்தோறும் 365 நாட்களும் நீங்கள் மக்களோடவே போய் கடங்க. உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் எப்படி வேணால் அரசியல் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு தொகுதியிலேருந்து ஒருத்தர் ஒரு புத்தகமும் ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார் முதல்வருக்கு. அதை படித்தவொன்னே அப்படியே மெய்சில் இழுத்து போயிட்டாராம். இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை புத்தகத்தை படிச்சிங்க, எத்தனை புத்தகத்தை வாங்கிக்கிட்டீங்க, எத்தனை மனுக்கள் வாங்கினீங்க, எத்தனை மனுக்கள் வாங்கினதில் அது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது, அதுக்காக நீங்கள் எத்தனை செய்திகளை இது வரைக்கும் போட்டீங்க? தங்கச்சி ஸ்ரீமதி சாகும்போது கூட இந்த இவ்வளோ உணர்ச்சி வசப்படலையே நீங்கன்னு கேட்குறோம். சரி, இப்ப நீங்க களத்துக்கு போறீங்கல்ல தொடர்ச்சியா, ஏதேனும் மனுக்கள் கொடுக்கப்படுதா? இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் கொடுக்கல. கொடுத்தால் வாங்கப்படும். சார், திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து திருவள்ளூர்ல விஜய் அவர்களை நாங்க நுழைய விட மாட்டோம், கால் வச்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தொனியில பேசியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 75 ஆண்டுகள் வரலாறு, சமூக நீதி, என்ன பெரியார் வார்த்தை கொள்கை, இவங்க தான் கருத்தியெல்லாம் மோதுங்க. கால் வைக்க முடியாதுன்னா நீங்களாம் என்ன ரவுடியான்னு கேட்குறேன். 75 ஆண்டுகள் கட்சின்றீங்க. உங்களுடைய கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை நீங்கள் இன்னும் அரசியல் படுத்த தவறிட்டீங்கன்றது தான் இதை எடுத்துக்காட்டாக பார்க்கக்கூடியது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை சினிமா செய்தி பார்க்க மாட்டேன்ற துணை முதல்வர் ஏதும், அதாவது நேற்று வந்தவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றதும், இருக்கக்கூடிய உங்களுடைய அமைச்சர்கள் சொல்லக்கூடிய பதில்களும் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத கருத்தியலாக பேசலாம். இந்த வந்தால் கால் வைக்க விட மாட்டேன், கை வைக்க விட மாட்டேன்னா தம்பி உனக்கு அது தெரியும் போது மற்றவர்கள் என்ன பூவா பறிச்சிட்டு இருப்பாங்க? புரியுதுங்களா? அண்ணல் அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியல் சாசன சட்டம் இருக்குது. இங்கே எல்லாமே சரிக்கு சமமாக தான் இருக்கும். எதுவும் தாழ்ந்து போகிறதெல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? ரிட்டன் 1க்கு 2 வேணா இருக்கலாமே தவிர்த்து யாரும் வாங்கிக்கிட்டு வரக்கூடியவர்கள் இல்லை. ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டுன்னு இயேசுநாதர் சொன்ன பிள்ளைகள் போல இங்கே யாரும் இல்லை. இன்னைக்கு அண்ணன் எல்லாத்தையுமே அரசியல் படுத்தியிருக்காரான்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இன்னைக்கு 1000 பேர் இருக்கான். வரதான் போகிறாரு தலைவர் தளபதி அவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க பயணம் பண்ணுறாரு. 2-3 இடங்களில் பேசுகிறாரு. உங்களுக்கு அதற்கு மேலும் நீங்கள் திமுகவில் இருக்கீங்களா, இல்லை அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு மாறி போகிறீங்களான்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வரதான் போகிறாரு, அந்த ஊரில் கால் வைக்க தான் போகிறாரு. நீங்கள் உண்மையான திமுக காரராக இருந்தால் நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள், இல்லைன்னா போராட்டம் நடத்துங்க, நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வெத்து விளம்பரத்துக்கெல்லாம் இந்த வீடியோக்கெல்லாம் பயப்படுற கூட்டம் இல்லை இது. என்ன நீங்கள் இப்போ வேட்டியை மடித்து கட்டின உடனே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவன் சண்டைக்கு வர போகிறான்னு திமுககாரன் பின்னங்கால் பெதடியில் அடிக்க ஓடுவான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால். பல கட்ட போராட்டங்களை பல இடத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எந்த போராட்ட காலத்திலையும் யாரும் இது வரைக்கும் நின்று மக்களுக்காக போராட்டம் பண்ணலை. உங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய முதல்வர் தான், முன்னாள் முதல்வனுடைய மகன் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. அதற்காக உங்களை வந்து அடிமையாக்கி அடியாட்கள் வேலை பார்க்க வச்சிருக்கிறாரான்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணாலும் நிச்சயமாக எதிர்வினை உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை.
சார் அதே போல செல்வ பெருந்தகை அவர்களும் சீமான் அவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சென்னையில நடைபெற்றது. அதுல அணில்கள் அப்படின்னு சொல்லி பேசி அது ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்குது அந்த பகுதியில. சோ அது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு தலைவர் தளபதி, நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். அது வந்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சு தான். அதாவது ஏற்கனவே ஒரு காரும் ஒரு இடத்துல கிராஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அண்ணாமலை இறங்கி ஓடி வந்து சீமானம் அவரும் சந்திச்சு பேசியிருப்பாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாசிசவாதிகளை நான் எதிர்க்கிறேன், 14 ஆண்டுகள் நான் தான், உன் கொள்கை என்ன சொல்லு, உன் கொள்கை என்ன சொல்லுன்னு தொண்டை தண்ணி போக கத்துவார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் காங்கிரஸை தான் எதிர்க்கிறேன்னு, ஆனா நேர்ல கொஞ்சம் கொலாவுவார். புரியுதுங்களா? அது கேட்டா செல்வ பெருந்தகை அரசியலுக்கு அதுதான் அப்பாற்பட்டா கூட இருக்கலாம். ஷானவாஸ் கூட நட்பு அப்படின்றீங்க, அந்த மாதிரி நான் மறுக்கல. இருக்கலாம். இல்ல நான் அததான் சொல்றேன். உங்களுடைய நட்புல நீங்க உங்களுக்கு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. நீங்க ஒட்டுமொத்த பேரும் கதர்வதற்கு காரணம் இவர்தான். திமுக ஓட்டு திமுக கிட்ட இல்ல, சீமான் அவர்கள் ஓட்டு சீமான் கிட்ட இல்ல, காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸ் கிட்ட இல்ல, பிஜேபியினுடைய ஓட்டு பிஜேபி கிட்ட இல்ல, அண்ணா திமுகவினுடைய ஓட்டு அண்ணா திமுக கிட்ட இல்ல. யாருக்கு இவங்களுடைய ஓட்டெல்லாம் இப்ப யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, இந்த கூட்டங்கள் இவ்வளவு நாளா எங்க இருந்தது? இதே மாதிரி இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த இவங்க இத்தனை ஆண்டுகளா, இந்த 20 ஆண்டுகளா 25 ஆண்டுகளா 30 ஓகே சார், இப்ப இவர்களுடைய ஓட்டெல்லாம் இவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அப்ப ஆப்போனன்ட்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டு யார்கிட்ட இருக்குது? அவர்தான் தலைவர் தளபதின்னு சொல்றேன். இது எப்படி சார் இவ்ளோ நீங்க என்னதான் ஒரு புதிய கட்சி வந்தாலும் இல்ல இப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டுறேன் விட்டுறேன் சார், அதெல்லாம் விட்டுடுங்க, நான் விட்டுடுங்க, என்ன மத்தவங்கள பேசி பேசுறதுக்கு இல்ல, நான் சொல்ற கேட்டுக்கங்க. தாவேகா விட்டு வெளியே பேசுறேன், தாவேகா விட்டு வெளியில பேசுறேன், என்னையும் என் குடும்பத்தையும் எடுத்துப்போம். நாங்க ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு தானே போட்டிருக்கோம், இன்னைக்கு யாருக்கு போட போறோம்? இல்ல அதுதான் சார் நான் என்ன கேக்குறேன், தாவேகாவுக்குள்ளே நான் வரல, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இப்ப டிஎம்கே ஆட்சியில இருக்காங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், சோ ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், என்ன நடந்தாலும் நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு சில மக்கள் இருப்பாங்க இல்லையா? எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து வந்தவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தான் கேக்குறேன். திமுக காரங்க ஒட்டுமொத்தம் 0 ஓட்டுல போயிடும் நான் சொல்லல. சரி, ஓட்டுகள் பிரியுதுன்ற கவலை அப்படிங்கறத நீங்க சொல்லலையே, உங்களுடைய ஓட்டு மொத்தமும் தாவேகாவுக்கு தான் வரும்னு தானே சொன்னீங்க. ஆமா, பிரியக்கூடிய ஓட்டுகள் எங்க வரும்? ஓட்டு பிரியும் சார், ஆனா ஓட்டு மொத்தமும் வரும்போது அது இல்ல எல்லாரும் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது உங்களுக்கு சரியா அந்த மாதிரி புரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு நான் ஒன்றும் இல்ல, என்னுடைய கருத்தும் நிலையும் இதுதான். புரியுதுங்களா? பிரியக்கூடிய வாக்குகள் அவருக்காக பிரிகிறது. அங்க இருக்கக்கூடிய வாக்கு பிரியதா சார்? இல்ல அதுதான் சொல்றேன். இங்க இருந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள்ல இருந்து வந்தவர்கள் தான். இன்னைக்கு எங்கேயோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தவர் போதெல்லாம் சித்தரிக்க கூடாது. அந்த மாற்றம் நிகழதான் போகுது. காட்சி மாற்றம் வந்துருச்சு, நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் உண்டு. நீங்க 1000 பேசலாம், புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய நிலை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலையா இல்ல, அதிமுகவினுடைய பார்வை இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி பகிரங்கமா நாங்க பிஜேபியை எதிர்க்கிறோம், போக மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் அந்த பக்கமும், நாங்க திமுக அதான் சொல்றேன், அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கொள்கை எதிரியாவும் அரசியல் எதிரியாவும் கொண்டவர்கள்ட்ட எந்த காலத்திலும் திமுகவோட அதிமுக கூட்டு வைக்குமா? அப்ப நீங்க வந்து இப்ப வரக்கூடிய காலத்துல எந்த ஒரு சூழலையும் பாஜக கூடயும் திமுக கூடயும் கூட்டணி வைக்கவே மாட்டீங்க? அதான் கேட்டேன், திமுகவோட அதிமுக கூட்டணி வைக்குமா சார்? அவங்க எதிர் துருவங்கள் இல்லையா? அதான் நாங்களும் சொல்றோம், திமுகவும் தாவேகாவும் எதிர் துருவங்கள், அதே போலதான் பாஜகவும் தாவேகாவும் எதிர் துருவங்கள்னு சொல்றோம். எந்த ஒரு மேடையில விஜய் அவர்கள் பேசினாலுமே சரி, அதிமுகவை பெரிய அளவுல அவர் வந்து விமர்சிச்சு பார்த்ததில்ல. கடந்த மாநாட்டுல நடந்தது தாண்டி ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதா, அதே போல தாவேகாக்கும் காங்கிரசுக்கும் இடையும் ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பேச்சும் பரவலாக இருக்குது. அதுக்கு ஒரு விளக்க கருத்து சார். அதிமுகவோட கூட்டணி சேருமா அப்படின்னா, அதிமுக தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கா? அது அவங்க தான் சார் முடிவு பண்ணணும். அதுல கூட்டணி அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்கிறார். தேர்தல் மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளர் அவர் சொல்லியிருக்கிறார், கூட்டணியில் இல்ல அப்படின்றத விளக்கப்படுத்தியிருக்கிறாரு. அப்ப இதையும் தாண்டி நீங்க இப்படிதான் வருவீங்கன்னா, நீங்க இவருடைய தலைமை ஏத்து பாசிசவாதிகளோட நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைன்றத தலைவர் தளபதி அவர்கள் பலமுறை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்போ நீங்க அதிமுக நீங்க அங்க இருக்கோம், அவங்க சொல்லக்கூடியது இது என்டிஏ கூட்டணி, இவங்க சொல்றது அதிமுக கூட்டணி. ஒரு கூட்டணிக்கு 2 பேர் வச்சதை இப்பதான் பாக்குறேன். உங்க கூட்டணியில நீங்க இருக்கக்கூடியதுல இன்னைக்கு இந்த பக்கம் மைத்ரேயன் வந்துட்டாரு, இந்த பக்கம் திமுக எதிர் துருவங்கள்னு சொன்னீங்கல்ல, அதுல இருந்து இந்த பக்கம் மைத்ரேயன் வந்துட்டாரு, அன்வர் ராஜா வந்துட்டாரு, இங்க இருந்து செங்கோட்டையன் கிளம்பி திருப்பி அங்க பிஜேபிக்கு போயிட்டாரு, அந்த அம்மா சின்னம்மா வந்தாங்க, அவங்க பிஜேபி கிட்ட போயிட்டாங்க, டிடிவி தினகரன் இருக்காரு, அவர் பிஜேபி கிட்ட போயிட்டாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு, இபிஎஸ் போயிட்டாரு, வேலுமணி பார்க்கணும்னு அவர் தனியா போயிடுறாரு, சிவி சண்முகம் பார்க்கணும்னு அவர் தனியா போயிடுறாரு. இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே தனியா, செங்கோட்டைன்னு இன்னைக்கு தனியா போய் பார்த்துட்டு இருக்கிறாரு.
உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுடைய கட்சிகளை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாய் திறக்க முடியல, கூட்டணி கட்சிகளுடைய அரசியல் அங்கீகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தினால. அதனால இந்த கூட்டணிக்கு ஜால்ரா அடிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய கட்சிகளை முன்னேற்றத்துக்கானவும், உங்களுடைய கட்சிகளை கொள்கையிலிருந்து மாறாம, உங்களுடைய கட்சிகளில் தனி சின்னத்துல நின்று திமுகவுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்காம நீங்க பொழைக்கிறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்றேன். சரி, காங்கிரஸோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும் திமுக பிஜேபியை தாண்டி எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றது ஏற்கனவே சொல்லது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர்த்து நான் வாங்கிக்கிறவங்க கூட வரேன்னு எங்கேயும் பதிவு பண்ணலை. ஓகே சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. முதலாக இது எங்களுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு, எங்களுடைய கொடி இதுதான், எங்க கட்சி பேர் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணீங்க. ஸோ கொள்கையை அனௌன்ஸ் பண்ணும்போது தந்தை பெரியார் அவர்களையும் அதே போல காமராஜர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைவர்கள் ஏத்துக்கலன்னு சொல்லி அதான் இந்த மாதிரியான கொள்கை தலைவர்களை நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. ஆனா இப்ப கடைசியா நடந்த மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் பேனர்ல வச்சிருந்தீங்க, ஃபிளெக்ஸ் பேனர்ல. ஒருவேளை எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தொட்டாதான் நம்ம தமிழகத்துல நீடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல திடீர்னு அவர்களை சேர்த்துக்கிட்டீங்களா? இதை எப்படி சார் பாக்குறது? இங்க பாருங்க, அண்ணா அவர்களால ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, எம்ஜிஆர் அவர்களால ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு ஒண்ணு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற. ஆனால் அண்ணா ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த கொள்கை இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாரு. சரி, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்படும் போது இருந்த கொள்கை இல்லைன்னு பேசுறாரு. ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கு அப்போது எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அந்த மாற்றம் 66லயும் 77லயும் எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அந்த மாற்றம் நிச்சயம் இங்க நடக்கும்னு சொல்றாரு. ரெண்டுத்துக்கும் கொள்கை தலைவர்களா இன்னைக்கு கொண்டு வந்து திருப்பி புதுசா 2 சிலைகளை அவர் வைக்கல. அவர் எல்லாமே திட்டமிடு, அதான் சொல்றேன், அவருடைய எண்ணமும் கோட்பாடும் அவர்களுடைய செயல் திட்டமும் ரொம்ப தெளிவாக இருக்கு. அதனாலதான் எதிரிகளுக்கு பயம் அதிகரிக்குதுன்னு சொல்றேன். சார், இப்போ இந்த வாரம் சென்னை வட சென்னையில தானே நீங்க அந்த கேம்பெயின் வச்சிருந்தீங்க. திடீர்னு அந்த கேம்பெயின் டீடைல்ஸ் மாறினதுக்கு காரணம் என்ன? இல்ல, மாற்றங்கள் மாத்துறதுன்றது கட்சியினுடைய சௌகரியத்தை பொறுத்து எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை மொத்த லிஸ்டையுமே அனுப்பியிருக்காங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சேலத்துக்கு போக முடியல, அங்க அன்புமணி வராருன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதனால இந்த மாதிரி சில திட்டங்களுக்காக ஒத்து போக வேண்டிய சூழலுக்கு ஏத்தா போல மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது வேற ஒரு தலைவர் அங்க பரப்புரையில இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, அந்த நேரத்துல ஒரே நேரத்துல 2 தலைவர்கள் நாங்க கொடுக்க முடியாதுன்னு அங்க சொல்றாங்க. அப்போ அதை மாற்றக்கூடிய இடத்துல அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகுது. அப்போ அந்த நாட்களை இன்னைக்கு அங்கே போகலன்றதுக்காக அவர் அவாய்ட் பண்ணலை. அந்த தேதியை மாற்றி இன்னொரு இடத்துல நம்ம போகலாம் அப்படின்றத பிளான் போடுறாங்க. அதனால மக்களை சந்திக்கணும்னு வந்துட்டாரு. நீங்கள் 1000 விமர்சனங்கள் பண்ணாலும் அதை தாண்டியே எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்குது. மக்களுடைய பேர் ஆதரவும் எழுச்சியும் மிக மிக அதிகமாகவும் உங்களை அச்சப்படவும் வைக்குது. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எல்லாருமே பொங்கி எழுந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சகிச்சிக்க முடியல, தாங்கிக்க முடியல, இப்படி ஒரு ஆதரவாக பார்க்க முடியல. உடனே அதே இடத்துல போடு, எங்களுக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு. இத்தனை ஆண்டுகள் சொல்லலையே இந்த திராவிட கழகம், சமூக நீதி சொல்லலையே, எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருந்தது, இவ்வளோ கூட்டம், இன்னைக்கு ஏன் காட்டுறீங்க? சார், ஆப்வியஸ்லி களத்துல ஒரு கட்சி வருது, எங்களுடைய இருப்பு இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத அவங்க காட்டிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? இத்தனை ஆண்டுகள் நீங்க காட்டலையே. இத்தனை ஆண்டுகள் நீங்க அங்க காட்டும் போது, இன்னைக்கு கூட்டத்தை காட்டும் போது நீங்க போட்ட சோறும் வாங்கி கொடுத்த சாராயமும் கொடுத்த காசும் அங்க பல்ல இழிக்குதே. எந்த பேருந்து முன்னாடி வரும்னாரு அந்த பேருந்து தான் மாட்டிக்கிட்டு இப்போ டயர் வரைக்கும் கலந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பேருந்து போகுமா, அந்த பேருந்து போகுமா, பிங்க் பேருந்து தான் போகும்னு ஒழுங்கா பராமரிச்சிருந்தீங்கன்னா பேருந்துகள் நல்லா இருக்குமே. தனியாருக்கு கொடுத்து தனியார் நிறுவனங்கள் நல்லா இருக்கு. ஆனால் அரசாங்கம் இது பண்ணும்போது பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் டயர் வாங்கி போடுறதுக்கும் காசு இல்லை. டயர் கலந்து ஓடினா பரவாயில்ல, செட்டோட கலந்து வந்துடுது. பஸ்ஸு ஒரு பக்கம் போயிடுது, மக்கள் ஒரு பக்கம் போயிடுறான். இப்படி தான் இருக்குது உங்களுடைய ஆட்சியினுடைய முறை. 99% நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், பொய்யும் புரட்டையும் சொல்லி நீங்கள் ஏமாத்திருக்கீங்கன்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக மாறிடுச்சு. நன்றி சார். வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755 0030 222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.